வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க. ஒரு 15 நிமிஷத்தில் டக்குன்னு நமக்கு காலையில் ஸ்கூல் போடுற பிள்ளைகளுக்கும் கிட்ஸுக்கும் நமக்குமே ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் லஞ்ச் பாக்ஸு கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாங்க. அந்த மாதிரி ரெசிபி தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பார்த்துட்டு அப்படியே விட்டுடுறீங்க. வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் அந்த கமெண்டை பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம சேமியாவை வேக வச்சு எடுத்துக்கிறலாம். அதில் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ தண்ணி கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இதில் நம்ம சேமியாவை சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது இப்போ நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து கொடுத்துட்டு இப்போ சேமியா ஒட்டாமல் நமக்கு உதிரி உதிரியாக வர்றதுக்கு ஒரு செட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு இதை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கிறலாம். குழஞ்சிராமல் 2 நிமிஷம் போதும், அதுக்கு மேலே நமக்கு வேண்டாம். இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்களா, உதிரி உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கிறலாம். இப்போ நான் கடாய் வச்சுருக்கேன். இப்போ கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் சேமியாவை வச்சு டக்குன்னு நீங்கள் செஞ்சிட்டிங்கனாக்கும் 15 நிமிஷத்தில் நமக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆகிருங்க. லஞ்சுக்கும் குட்டீஸ்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாங்க எல்லாருமே. சேமியா வேக வச்சுட்டு நம்ம ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. சேமியா நம்ம எடுத்துட்டாலே வேக வச்சு எடுத்துல டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். எல்லாம் ரெடி ஆக்கிட்டு சேமியா லாஸ்ட்டில் வேக வச்சிங்களாக்கும் ரெடி பண்ணிடலாங்க. இப்போ எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடானும் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் பூண்டு, இஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இப்போ இதை வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா சேமியாவை நான் டக்குன்னு செய்ய சொன்னதுக்கு என்னமோ சேமியா ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கிறோம், நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. அப்போ சேமியா வேக வச்சு எடுத்ததுமே நம்ம இந்த மாதிரி டக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிடணும். இதில் இப்போ நான் சின்ன குட்டி தக்காளி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்து இப்போ வதக்கி எடுத்துக்கிறலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், மிளகாத்தூள், அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் 2 முட்டை உடச்சி சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு நம்ம முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சேமியாலும் வேக வச்சுருக்கோம், பார்த்துட்டு சேர்த்துக்கிட்டா மாதிரி. கொஞ்சமாக இதில் நம்ம ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். முட்டை இந்த மாதிரி இருக்கணுங்க, ரொம்ப ஃப்ரை பண்ணிடக்கூடாது. அப்போ தான் நமக்கு சேமியாவில் செட் ஆகி வரும். இப்போ நம்ம சேமியாவையும் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா, அதை நல்லா கை விடாமல் கலந்துக்கலாம். கை விடாமல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, எல்லாம் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. முட்டையும் சேமியாவும் நல்லா செட் ஆகிருக்குங்க. இது நல்லா லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம குட்டீஸ்களுக்கு கொடுத்து விடலாம். சாதம் கொடுத்து ஒரு பொரியல் கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம ஒன்றா கொடுத்துட்டோமாக்கி அவங்க ஒன்றா காய் பொருள் எடுத்து சாப்பிட்றது போது இந்த மாதிரி அவங்க ஒரு ஸ்பூன்கிட்ட சாப்பிடும்போது லஞ்சுக்கு கொடுத்து விடலாங்க. கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். சட்டுன்னு ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாங்க. இப்போ இதில் கொஞ்சம் நம்ம மல்லியில் தூவிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் சொன்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், லஞ்சுக்கும் நம்ம கொடுத்து விடலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.